ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருந்து உங்களுடைய டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவியும் மொபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒய்ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். நீங்கள் சேம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய மொபைல் எடுத்து என்னுடைய வீட்டில் இருக்க ஒய்ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். சேம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நெட்வொர்க் ஒய்ஃபை நெட்வொர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்க ஒய்ஃபை வீட்டில் இருக்க ஒய்ஃபையாக இருக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஒரு மொபைல் இருந்தது அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம் ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பாரில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேஸ்ட் ஆர் ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன் ஏதாச்சும் ஆன் பண்ண சொல்லிச்சு அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நீங்கள் சேம் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிவி நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷோ ஆகும். இப்போ என்னுடைய டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி ஸ்மார்ட் டிவி. ஸோ நான் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிவியிலும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் இருந்து டிவிக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நான் செக் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிலே இருக்குது. ஏன்னா நம்ம ஒயர்லெஸ்ஸாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுனால கண்டிப்பாக டிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யும். இப்போ வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான டிலே இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து உங்களுடைய ஸ்க்ரீன் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். இது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைவாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதேமாரி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் மட்டும் இல்லை உங்களாலே ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கேமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட்டன்சி இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களால் ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததும் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இதுங்களும் நீங்கள் ஒரு டிவியை நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம்.